நல்ல மொறுமொறுப்பான காரமான முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய ஸ்டைலில் இந்த காரமான முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானவை: 1 பங்கு உளுந்து, 4 பங்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 5020 பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து பச்சரிசி கூட மிஷினில் கொடுத்து உளுந்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வாங்கிக்கணும். இதை எப்படி வறுக்கணும், எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் அதை அந்த லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்த மாவு, பெருங்காயம், கருப்பு எள்ளு, மிளகாய்த்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற முறுக்கோட மாவு தான் இது. அதில் நான் காரமாக எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும், கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துக்கணும், இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது முறுக்கு வெடிக்கும். மாவு கூட மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம், கருப்பு எள்ளு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வெண்ணெய், எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி புளியறதுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது புளிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே நான் காய வச்சு புளிஞ்சிட்டேன். நல்லா சலசலப்பு போனதுக்கப்புறம் அந்த முறுக்கு எடுத்துக்கலாம். நான் அப்படியே புளிகிறேன், நீங்கள் வேணும்னா கரண்டியில் புளிஞ்சு அதில் போட்டுக்கலாம். காரம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இது நல்லா இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.